قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ مَلِكِ النَّاسِ إِلَٰهِ النَّاسِ مِن شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ الَّذِي يُوَسْوِسُ فِي صُدُورِ النَّاسِ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து இந்த மாதத்தின் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமலாக பார்க்கப்படுகிற இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஷைத்தான் பற்றியான செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினமே ஷைத்தான் என்பவன் எந்த அளவுக்கு மோசமானவன், அவன் பற்றி நாம் அறிந்து கொள்வது எந்த அளவுக்கு அவசியமான ஒன்று, நம்மை நரகத்திற்கு இட்டு செல்வதற்காக எந்த மாதிரியான சூட்சமங்களை ஷைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் என்பன போன்ற அந்த செய்திகளை அறிந்து கொண்டோம். இப்போ இந்த ஷைத்தானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யார் இந்த ஷைத்தான் அப்படிங்கிறத பொறுத்தவரையில், ஷைத்தான் என்பவன் ஒரு சிறந்த நல்லடியாராக இருந்தவன், மிக சிறந்த சிறந்த ஒரு வணக்கசாலியாக இருந்தவன், மலக்குமார்களுடைய அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன். ஆனால் இவன் மலக்குமார்களை இனத்தை சார்ந்தவனா என்று கேட்டால் கிடையாது, ஜின் இனத்தை சார்ந்தவன். இறைவன் தன்னுடைய திருமறையில் 18வது அத்தியாயம் 50வது வசனத்தில் குறிப்பிடுகிற பொழுது, ஆதம் நபி அவர்களை படைக்கிற அந்த செய்தியை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஆதம் நபி, அதாவது மனித குலத்தினுடைய தந்தை ஆதம். இப்போ மனித குலத்தை படைப்பதற்கு முன்பாகவே ஜின் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தை இறைவன் படைத்திருக்கிறான். அந்த ஜின் இனத்தை படைத்த அந்த ஜின்னினத்தில் ஒருவனாகத்தான் இந்த ஷைத்தான் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் நமக்கு அதில் அந்த வரலாற்றில் தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது சொல்கிறான். ஆதமுக்கு பணியுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப சொல்லும் பொழுது இதுக்குள்ளல் மலாயிக்கத்தை உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு பணியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமாரிடத்துல கூறுகிறான். ஃபஸஜது, அவர்கள் சஜ்தா செய்கிறாங்க. அங்கே பல விஷயங்கள் நடக்கிறது. அதற்கு பிறகு நடந்த செய்தியை நம்ம சொல்றோம். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். இல்லா இப்லீஸை தவிர ஆதமுக்கு பணியுங்கள் என்று அந்த சபையோரிடத்தில் சொல்கிற பொழுது ஜின்னினத்தை சார்ந்த இப்லீஸை தவிர எல்லாமே பணிஞ்சாங்க. காணமிழல் ஜின், இவன் ஜின்னினத்தை சார்ந்தவனா இருந்தான். மற்ற எல்லாமே மலக்குமார்கள், அவங்க பணிஞ்சிட்டாங்க. அப்ப ஜின்னினத்தை சார்ந்தவனாக இவன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இவன் மலக்குமார்களை சார்ந்தவன் கிடையாது, ஜின்னினத்தை இது நம்ம அதிகமா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த ஷைத்தானை பற்றி பார்க்கிற பொழுது இவனுடைய தகவல் முழுமையாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இதை நாம முதன்மையாக சொல்லி காட்டுகிறோம். அப்ப ஜின்னினத்தை பொறுத்தவரையில எதனால படைக்கப்பட்டவங்க என்கிற செய்தியை நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜின்னினம் எதனால் படைக்கப்பட்டவர்கள்?
நெருப்பால். மனிதர்கள் மண்ணால். இதையும் அல்லாஹ் அந்த ஆதம் நபியினுடைய அந்த பணியுங்க என்று சொல்கிற அந்த வரலாற்றிலே சொல்லி காட்டுகிறான். அவன் சொல்றான், கால அன கைரும் மின்ஹு, இந்த மனிதர்களை விட நான் சிறந்தவன். எந்த அடிப்படையில் சிறந்தவன் சொல்றான்? முதல்ல நான் தானே படைக்கப்பட்டேன் அதனால சிறந்தவன் சொல்றான்னு கேட்டா அப்படி கிடையாது. அவன் எதை வாதிடுகிறான் என்று கேட்டால், ஹலக்தனி மினன்னார், இறைவா என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன். அதே மாதிரி இந்த ஆதம் இருக்கிறாரே, ஹலக்தஹு மினத் தீன், அவரை நீ களிமண்ணால் படைத்திருக்கிறாய். அப்ப நெருப்பா களிமண்ணான்னு பார்க்கும்போது நெருப்பு தானே, அப்ப நெருப்பு எப்படி ஒரு மண்ணுக்கு பணிகிறது என்று சொல்லி இந்த வாதத்தை இப்லீஸ் அல்லாஹ் இடத்துல வைக்கிறான். நம்ம சொல்லல, இப்லீஸே சொல்றான். அப்ப இந்த மாதிரி அவன் சொல்கிற தருணத்தில் ஜின்னினம் அனைத்துமே நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் இவன் ஜின்னினத்தை சார்ந்தவன். இந்த ஜின்னினம் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு இனம். அப்ப இவனுடைய தோற்றத்தை பொறுத்தவரையில தோற்றத்தை நம்ம பார்க்க போறது கிடையாது. அப்ப ஜின்னினத்தை நம்ம பார்க்க முடியாது. அல்லாஹ் அது நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுங்க. பல பித்தலாட்டங்கள் நடக்குது. ஜின்னு நம்ம பள்ளிவாசல தொழுதுட்டு இருந்துச்சு, ஏதோ நம்ம ஃப்ரெண்டு மாதிரியும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் தான் அவர் வந்துட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அவங்க நம்மளை பார்ப்பாங்க. ஜின்னினத்தை சார்ந்தவர்கள் நம்மை பார்ப்பார்கள், ஷைத்தானினத்தை சார்ந்தவர்கள் நம்மை பார்ப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அவங்க பார்க்க முடியாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்க பார்க்காம இருக்கிறீங்க, ஆனா உங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி தெளிவா தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட பட்சத்தில் ஜின்னினத்தை நம்ம பார்க்க முடியாது. ரசூல்மார்களே என்றால் கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஜின்னை வசப்படுத்தி தந்த அல்லாஹ், இருந்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் நாட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க தெரிஞ்சாங்களே தவிர மற்றபடி மனிதர்கள் அனைவருக்கும் ஜின்கள் தெரிய வேண்டும் என்கிற அந்த பொதுவான நியதிலாம் கிடையாது. அல்லாஹ் அதை தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அவர்கள் பார்க்காமல் இருக்கும் நிலையில் உங்களை அவர்கள் பார்த்து உங்களிடத்தில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தான்கள் ஒவ்வொருவருக்கும் வராங்கல்ல, அந்த ஷைத்தான்கள் எல்லாமே அந்த இப்லீஸுடைய சகோதரர்கள் தான். கெட்டவர்கள் ஜின்லையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. அந்த கெட்டவர்கள் பற்றி நம்ம பின்னால் தெளிவாக நம்ம பார்ப்போம். இந்த ஷைத்தான்கள் ஜின்கள் இருக்கிறாங்கல்ல, இவர்களை நம்ம ஒருவதும் பார்க்க முடியாது. இவங்களை நம்ம பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அவர்கள் பற்றியான தோற்றங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில இடங்களில் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது ஜின் ஷைத்தானுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விகாரமான தோற்றமா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் ஒரு விகாரமான ஒரு விஷயத்தை சொல்லி நரகத்தினுடைய சில உவமைகளை சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது 37வது அத்தியாயத்தின் 65வது வசனத்தில் இறைவன் அதை தொடர்ந்து 62ல இருந்து அதை தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் நரகத்தில் இருக்கிறது. அந்த மரம் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கிறது. அது ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த ரொம்ப கொடூரமான ஒரு மனிதர்களை வேதனை செய்வதற்காக வேண்டி இறைவனால் தயாரித்து வைத்திருக்கப்படக்கூடிய ஒரு மரம் அது. அந்த மரத்தினுடைய தோற்றத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது தலோஹா, அதனுடைய அந்த பாலைகள், அந்த ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய மரத்தினுடைய பாலைகள் கஅன்னஹு ரூஷு ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய தலையை போன்று இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு கோரமான அகோரமான தோற்றத்தை இருப்பான் அப்படிங்கிறத நம்ம ஜக்கூம் மரத்தையும் பார்த்தது கிடையாது, ஷைத்தானையும் பார்த்தது கிடையாது. அப்ப ரெண்டுமே பார்க்காத நாம இது ஏன் நாம அல்லாஹ் சொல்லி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்த்தா கொடூரமா இருக்கும். நரகத்தில் இருக்கக்கூடிய மரம் கொடூரமா இருக்கும், ஷைத்தானும் கொடூரமானவன் அப்படிங்கிற அந்த செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உவமைகளின் மூலமாக இந்த மறுமையில் இருக்கக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய தோற்றத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது அல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஷைத்தானுடைய தோற்றத்தை சார்ந்த சில விஷயங்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் ஷாம் நாட்டிற்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். ஷாம் நாட்டில் இன்னைக்கு பாலஸ்தீன், இந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க. அதே மாதிரி சிரியா நாட்டுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல சஹாபாக்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதரே நஜ்து தேசத்துக்காகவும் ஈராக் அந்த தேசத்துக்காகவும் நீங்க பிரார்த்தனை செய்யுங்களேன், ஏன் அவங்களுக்காக செய்ய மாட்டீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சில மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தேசம் என்பது ஒரு கொடூரமான தேசம் அப்படிங்கிற மாதிரி, அது நல்ல நாடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகளையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அங்க அதிகமாக பூகம்பங்கள் வரும்,
அங்கே நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்படும். அந்த நாடு என்பது ஷைத்தானுடைய அந்த 2 கொம்புகள் இருக்குது அந்த நாடு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷைத்தானுக்கு கொம்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த செய்தியில தெரிகிறது. அதே நேரத்தில் அந்த தேசம் என்பது அவ்வளவு ஒரு ஈமானுடைய தேசம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவங்க கொஞ்சம் மார்க்க விஷயத்தில் கொஞ்சம் முரண்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்கிற அந்த தோணியிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்லி காட்டுறாங்க. இதே ஷாம் தேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கதான் ஈமான் இருக்குன்னு சொல்றாங்க. அங்கதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இறை நம்பிக்கையாளர்கள் ரொம்ப மென்மை குணம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க என்பதை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே அந்த தேசத்தை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அது ஒரு ரொம்ப மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு நிலை தான் அங்கே இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில இருந்து சொல்றாங்க. அது அப்ப இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஷைத்தானுக்கு கொம்பு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க. இன்னொரு செய்தியிலே ஷைத்தானுக்கு கொம்பு இருக்கிறது என்பதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய நபிகளார் குறிப்பிடுகிறார்கள், மக்களே நீங்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலும் சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் தொழாதீங்க. ஏனென்றால் அந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த இடத்துல ஷைத்தானுடைய அந்த 2 கொம்புகளுக்கு மத்தியில் தான் அது உதிக்கிறது மறைகிறது. அதனால நீங்க சூரியன் உதிக்கும் நேரத்திலும் சூரியன் மறையும் நேரத்திலும் தொழாதீங்க என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப ஷைத்தானுடைய தோற்றம் ரொம்ப கொம்புகளோடு ரொம்ப கொடூரமான ஒரு தோற்றத்தெல்லாம் இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஷைத்தானுடைய உணவு என்ன உணவை சாப்பிட்றான் அவன் அப்படிங்கிறத பற்றி, அவன் என்ன டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறான், என்ன டெய்லி அவன் லஞ்ச் என்ன சாப்பிட்றான் அப்படிங்கிற அந்த கதை நமக்கு தேவை கிடையாது. அவன் எதனா சாப்பிட்டு போகட்டும். ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நபிகளார் இதை நம்முடைய உணவை பறிக்கக்கூடிய சில காரியங்கள் அவன் செய்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்ல நீங்கள் பார்க்கலாம் 4105 4106 ஆகிய இலக்கங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் செய்தியை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இதே ஹுதைஃபத் இப்னு யமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபி தான் அறிவிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க எப்பவுமே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரோடு இருக்கும் பொழுது அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க உணவை ஆரம்பிக்காத வரைக்கும் நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். எல்லாமே குரூப்பாக உட்காந்து சாப்பிடும் பொழுது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் எல்லாமே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, உணவு தட்டுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறுமி ஓடி வந்து அந்த சிறுமி தானா வந்த மாதிரி இல்லை. அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் எப்படி சொல்றாருன்னா, அந்த சிறுமியா வந்த மாதிரி தெரியல, யாரோ தள்ளி விட்டு வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி அந்த சிறுமி வந்து ஓடி வந்து தட்டில் கை வைக்க பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிட்டாங்க. இரண்டாவதாக கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கிராமவாசி வருகிறார், அவரும் அந்த தட்டை நோக்கி தள்ளிவிட்ட மாதிரி யாரோ தள்ளிவிட்டு போய் எடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து எடுக்க வராரு. அப்ப ரசூலுல்லாஹ் அவருடைய கையும் தடுக்கிறாங்க. தடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் சாப்பிடுகிறார்களோ அந்த உணவை ஷைத்தான் ஆகமாக்கிக் கொள்கிறான், ஷைத்தான் அந்த உணவை எடுத்துக் கொள்கிறான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு சாப்பிடுறோம், நம்ம காலையில சாப்பிடுறோம், மதியம் சாப்பிடுறோம், இரவு சாப்பிடுறோம், இது பிரதானம். இது இல்லாம சில நேரங்களில் மற்ற உணவுப் பொருட்களையும் சாப்பிடத்தான் செய்கிறோம், சில ஸ்நாக்ஸையும் சாப்பிடத்தான் செய்கிறோம். அப்ப நம்ம சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்ப பிஸ்மில்லா சொல்லி நம்ம சாப்பிடலனா அது நமக்குரிய உணவு கிடையாது, அதை நாம சாப்பிடல, ஷைத்தான் சாப்பிடுறோம். ஷைத்தான் அந்த உணவை ஆகுமாக்கிக் கொள்கிறான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஏன் சிறுமி சாப்பிட்டு விட்டுற வேண்டியதானே, சின்ன பிள்ளை சாப்பிட அப்படின்னு ரசூலுல்லாஹ் விட வேண்டியதான், விடல. இது சாப்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது, அதனால பிஸ்மில்லா சொல்லிதான் சாப்பிட வேண்டும் என்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. இந்த செய்தியினுடைய பின்னணி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த சிறுமியினுடைய கையை பிடிக்கும் பொழுது அந்த சிறுமியினுடைய கை என்னுடைய கை நடுவில் ஷைத்தானுடைய கையும் மாட்டிக்கொண்டது, ஷைத்தானுடைய கையும் பிடிச்சு நான் இழுத்தேன் அப்படின்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அப்ப ஷைத்தான் அந்த உணவை ஆகுமாக்கிக் கொள்கிறான், ஷைத்தான் அந்த உணவை எடுத்துக்கொள்கிறான். அதே மாதிரி நம்ம வீடுகளுக்கு போறோம், வீடுகளில் போய் நம்ம உள்ள போகும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாம உள்ள போகிறோம் என்றால் அந்த வீடுகளில் சாப்பிடுகிற உணவையும் அவன் ஆகமாக்கிக் கொள்கிறான். அந்த வீடுகளில் இரவு தங்கக்கூடிய நாம் ஷைத்தான் மாறி விடுகிறான், தங்குமிடமா ஆக்கிக்கிறான். அப்ப நம்முடைய வீட்டில் ஷைத்தான் இருந்தா உருப்படுமா? யோசிச்சு பாருங்க. ஷைத்தான் நம்ம கூட நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடுகிறோம், நம்ம பிஸ்மில்லா சொல்லாம வீட்டுக்குள்ள போறோம்னா நம்மோடு ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான் நம்முடைய வீட்டிற்கு பங்குதாரர்களாக மாறி அவனும் இரவு தங்குகிறான். அப்ப யோசிச்சு பாரு, ஷைத்தான் நம்ம வீட்டுல தங்கினா உருப்படுமா?
எந்த காரியமா நம்ம செய்ய முடியுமா? கூடவே சைத்தானை வச்சுட்டு சுத்திரியா அப்படின்னு நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம். யாராவது சைத்தான் வேலையை பார்த்தாங்கன்னா அவங்க இருக்கும்பொழுது எந்த காரியமும் உருப்படாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, எதை எடுத்தாலும் தப்பு தப்பா செய்யக்கூடியவளாக, எதை எடுத்தாலும் உருப்படாத அளவுக்கு செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா, கூடவே சைத்தானை வச்சு சுத்திரியப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவர் சைத்தான் கிடையாது. ஏன் சொல்றாங்கன்னா, அவரு கூட்டு போனா என்ன உருப்பட போறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப உண்மையான சைத்தான நம்முடைய வீட்டுல தங்குறானே, உண்மையான சைத்தான வீட்டுல தங்குவதற்கு நாமே அனுமதி கொடுக்கக்கூடிய, நாமே ஏற்படுத்தக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில நாம் இருக்கிறோம் என்றால் யோசிச்சு பாருங்க. எப்படி நம்ம நைட்ல நம்ம சரியாக இருக்க முடியும்? எப்படி நம்முடைய அந்த வணக்க வழிபாடுகளை நாம செய்வதற்கு காலையில் எந்திரிச்சு வர விடுவான சைத்தான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இரவு நாம படுக்கும் பொழுதே சைத்தான் ஒன்று முடிச்சிய போடுறான். அந்த முடிச்சுகள் எப்படிப்பட்டது? காலையில ஃபஜ்ருக்கு எழுந்திரக்கூடாது. காலையில கரெக்டா எழுந்து தொழுது விட்டார் என்றால் அந்த முடிச்சுகள் அவிழ்ந்து போயிடும். பின்னாடி நம்ம தெளிவாக நம்ம அந்த செய்திகளை வெவ்வேறு செய்திகளோடு நம்ம பார்ப்போம். அப்ப இப்படி எல்லாம் சைத்தான் இருக்கிறான். அப்ப ஏன் இருக்கிறானா, நம்ம இரவு நம்முடைய வீடுகளுக்கு போகும்பொழுது பிஸ்மில்லா சொல்லாம போவதனுடைய விளைவுதான் இந்த மாதிரியான நிலை. நம்முடைய உணவையும் பங்கு போடுகிறான், நம்முடைய வீட்டையும் பங்கு போடுகிறான் அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க. அதே மாதிரி குடிக்கும் பொழுது நின்றுட்டு குடிக்கிறோம், வேற வழியே இல்லை உட்கார்றதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை, எல்லாமே உட்கார்றதுக்கு வசதிகள் இருக்குது, இருந்தும் கூட நாம நின்று கொண்டு குடிப்போம் என்றால் அதை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு நபர் நின்று கொண்டு குடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி நின்று கொண்டு குடிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எடுத்து வாந்தி எடுத அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றீங்க அப்படின்னு அந்த சஹாபி கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஏம்பா நீயும் உன்னுடைய பூனையும் ஒரே பாத்திரத்தில் குடிப்பதற்கு விரும்புவீர்களா? நீயும் உன் பூனை, நீ வளர்க்கிற பூனை, ரெண்டு பேருமே ஒரே தட்டில் ஒரே பானையில குடிக்கிறதுக்கு விரும்புவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அப்படி விரும்ப மாட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி, அது சரி வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதே உன்னுடைய பூனை, நீ பார்க்கிற பிராணி, அதையே உன்னோடு குடிப்பதற்கு நீ விட மாட்டாய் என்றால் ஷைத்தான் உன்னுடைய உணவை, உன்னுடைய பானத்தை பங்காளியாக எடுத்துக்கொள்கிறானே, அவனும் நீ ஒரே மாதிரி குடிக்கிறதுக்கு விரும்புறியா? அப்ப அதை நீ விரும்ப மாட்டாய் என்றால் அப்படி செய்யாத, உட்கார்ந்து குடி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. இடமே இல்லை, வேற வழி இல்லை, நிர்பந்தம் அப்படிங்கிற பட்சத்தில் வேற இருக்கு, இருந்தாலும் நான் நின்று தான் குடிப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஷைத்தானுக்கு நம்முடைய உணவை, நம்முடைய பானத்தை விட்டு தருகிறோம் என்பதுதான் இதனுடைய கருத்துக்களாக இருக்கிறது என்பதை புரிந்து, இதெல்லாம் ஷைத்தான் எப்படி இருப்பான், ஷைத்தான் எதனால் படைக்கப்பட்டவன், ஷைத்தானுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவன் என்ன உணவு சாப்பிட்றான், எந்த மாதிரியான பானங்களை விட்டுகிறான் என்பது பற்றியான செய்திகளாக இருக்கிறது. இது ஷைத்தானுடைய மேலோட்டமான சில தகவல்களாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் ஷைத்தான் எப்படியெல்லாம் அவனுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் இருக்கிறது, அவன் எப்படி அவன் வழிகட்டு போனான், அவன் ஒரு வணக்க சரியா தானே இருந்தான், அல்லாஹ்வோட மிகப்பெரிய கண்ணியம் வாய்ந்த ஒரு சபையில தான் இருந்தான், அல்லாஹ்வுக்கு நல்ல முறையில் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவனாக தான் இருந்தான். ஏன் அவன் கெட்டு போனான், ஏன் அவன் வழி தவறி போனான், அதற்கு காரணம் என்ன என்பதையும் அதன் மூலமாக நாம் பட வேண்டிய படிப்பினைகளையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி